திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே மற்றும் விசுவாசமுள்ள தேவதாசர்களே, இந்த வான்வழி வகுப்புகள் ஆன்லைன் கிளாஸ்க்கு உங்களை அழைக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் நற்செய்தி, அதாவது சுவிசேஷம், காஸ்பல் என்ற தலைப்பில் இந்த தொடரை நாம் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய மரணம் அடக்கும் உயிர்த்தெழுதலையும் விவரிக்கிறதாக புதிய ஏற்பாட்டில் உள்ள முதல் 4 புத்தகங்களை நாம் படிக்கிறோம். அதில் முதல் 3 புத்தகங்கள் ஒரு கூட்டு பார்வை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா எவ்விதமாக இயேசுவை கண்டார்கள். யோவான் தனிப்பார்வை, தனியான ஒரு சாட்சியாக அவர் எப்படி அதை பார்க்கிறார். இதையெல்லாம் மனதிலே வைத்து கொள்ளுங்கள். ஒரு நுணுக்கமான ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, வளர்ப்பு, அற்புதங்கள், ஊழியங்கள், மரண அடக்கும் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த புத்தகத்தில் பேசினாலும், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சுமார் 6 மாதத்துக்கு முன்பாக பிறந்த ஒரு மனிதனை குறித்து நாம் படித்துவிட்டு அதற்கு பிறகு இயேசுனுடைய பிறப்பை நாம் படிக்கலாம். அதாவது இந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கும் போது யோவான் என்ற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். இவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களில் ஒருவர் கிடையாது. ஆகவே இந்த யோவான் வேற, அப்போஸ்தலனாகிய யோவான் வேற என்பதை குறிப்பதற்காக எழுத்தாளர்கள் இவருக்கு ஒரு பெயரை அடைமொழியாக சேர்க்கிறார்கள். அடைமொழின்னு சொன்னால் அந்த நபரை பற்றிய விஷயத்தில் அவரோடு சேர்ந்து செய்கிற ஒரு வேலையை குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த யோவான் ஆரம்பத்தில் மக்களுக்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஞானஸ்தானத்தை அறிமுகப்படுத்தின மனிதன் இவர்தான். அதனால் இந்த மனிதன் எங்கு பேசப்பட்டாலும் யோவான் ஸ்நானன், ஜான் த பேப்டிஸ்ட். ஏன் ஸ்நானன் என்றால் அந்த ஞானஸ்தானத்தை கொடுக்கிறவனாக இவன் இருந்ததுனால ஒரு அடைமொழியாக இவனை சேர்த்து யோவான் ஸ்நானன் என்று நாம் படிக்கிறோம். இந்த யோவான் ஸ்நானன் மரியாளைப் போல அற்புதமான முறையில் இயேசு பிறந்தார் இல்லையா, அவ்விதமாக பிறக்கவில்லை. மாறாக வயதான ஒரு தாய் தகப்பனுக்கு, மலடியாக இருந்த தாய்க்கு கடவுள் கருணை கூர்ந்து ஒரு பிள்ளை வரத்தை கொடுக்கிறார். இதை லூக்கா 1வது அதிகாரம், யூதேய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரி வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. சகோதரர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும், இந்த எலிசபெத்தும் மரியாளும் உறவினர்கள். இந்த சகரியா எலிசபெத்துக்கு ஒரு பிள்ளையை தேவன் இரக்கத்தின் கீழ் கொடுக்கிறார். 6வது வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் தேவனுடைய கருணையாக, கிருபையாக யோவான், பிறகு ஸ்நானன் என்று அழைக்கிறோம் இல்லையா, அவர் பிறந்தார். அதாவது இந்த சகரியாவுக்கு நற்செய்தி சொன்ன காபிரியேல் இந்த பிள்ளை உனக்கு உண்டாகும் என்று சொன்னபோது ஆரம்பத்தில் அவர் நம்பலை. ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு, என் மனைவி மலடி, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவர் நினைச்சார். லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனம், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆக தேவதூதன் இந்த சகரியாவின் இடத்துல மலடியாக இருந்த அவனுடைய மனைவி எலிசபெத்தின் வழியாக ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொன்னார். லூக்கா 1வது அதிகாரம் 18வது வசனம்,
அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டான். இது நிமித்தம் இந்த சகரியா அந்த குழந்தை பிறந்து அவன் கையில் வந்து ஏந்துகிற நாள் வரைக்கும் ஊமையாயிருந்தான். 19-20 வசனங்கள். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவஸ்தானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். அதிலிருந்து இவன் ஊமையாயிட்டான். அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற அன்றைக்கு இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு கேட்கும்போது அந்த பேரை ஒரு பலகையில் அவன் எழுதும்போது அவனுடைய வாய்க்கட்டு நீங்கியது. லூக்கா 1வது அதிகாரம் 63-64 வசனங்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். இவ்விதமாக யோவான் அற்புதமான முறையில் இந்த ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தார். இந்த மனிதனை பற்றி பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அதாவது இந்த யோவானை பற்றி உங்கள் கையில் ஏசாயா 40வது அதிகாரம் 4 முதல் 10 வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த இடத்துல இந்த யோவான் என்ன ஊழியங்கள் செய்ய போகிறார், குறிப்பாக பள்ளங்களை அவர் மேடாக உயர்த்தப் போகிறார், நசுக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யும் ஊழியத்தை அவர் செய்ய போகிறார், பாவத்திலே மரித்தவர்களுக்கு இரட்சணியத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை சொல்ல போகிறவராக அவர் வருகிறார். பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் மல்கியா 4வது அதிகாரம் 5-6 வசனங்கள். இதான் லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். கவனிங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான். இது ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்னால் ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஃபோர் ரன்னர், முன்னால் ஓடக்கூடியவர் என்று அர்த்தம். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராக பழைய ஏற்பாட்டு எலியாவை போன்ற ஒரு வைராக்கியம் உடையவராக இந்த யோவான் ஸ்நானனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். வேதமானவர்களை ஒன்றை நீங்கள் கவனிக்கணும். அதாவது இந்த பைபிளில் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் மல்கியா, புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புத்தகம் மத்தேயு. இதுக்கு இடையில் ஏறக்குறைய 400 வருஷம் இருக்குது. மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படி தீர்க்கதரிசி ஒருவன் எழுப்பப்படவில்லை. அது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, அப்படி எழுப்பப்பட்டிருந்தால் அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கும். அதனால தான் பழைய ஏற்பாடு 39வது புத்தகத்தோட முடிவு பெறுகிறது. இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம வரும்போது முதல் தீர்க்கதரிசியாக த வெரி ஃபர்ஸ்ட் ப்ராஃபட் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட். ஏனென்றால் இந்த யோவான் தேவனுடைய வார்த்தையை வனாந்திரத்திலே கூறுகிறவனாக வந்தான். He was speaking the word of God in the wilderness. வனாந்திரத்திலே தேவனுடைய வார்த்தையை அவன் சொல்லக்கூடியவனாக வந்தான். இதை மத்தேயு 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களே நீங்கள் பார்க்கலாம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன், கவனிச்சிங்களா, யோவான் ஸ்நானன் அந்த அடைமொழி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து, வனாந்தரம்னா வில்டர்னஸ், அங்கே மனுஷனே இருக்க மாட்டான், மலைகளும் காடுகளுமா இருக்கிற ஒரு பகுதி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவன் எங்கே சொல்கிறான், அங்கே போய் நீங்கள் கேளுங்கன்ற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஏவுகிறார். God can speak his word anywhere as he likes. ஜனக்கூட்டத்தில் மத்தியில் தான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படணும்னு அவசியம் இல்லை. அவரால் சமுத்திரத்தின் மீது பேச முடியும், வனாந்திரத்திலிருந்து பேச முடியும். 2ஆம் வசனம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான்.
இந்த இடத்துல பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற அந்த கருத்து, இயேசு வருகிறார், அவர் தேவனுடைய ராஜ்யமாக வருகிறார். இயேசு தான் அவர் அப்படி சொல்கிறார். 3வது வசனம் பாருங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த இடத்துல கர்த்தர் என்பது இயேசுவை குறிக்கிறது. அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 3வது வசனத்திலே இருக்கிறது. ஆகவே யோவான் ஸ்நானன் வனாந்தரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாக as a forerunner தமது ஊழியத்தை தொடங்குகிறார். அது மாத்திரமல்ல, இந்த யோவான் ஒரு அற்புதமான மனிதனாக, ஒரு நசரேயனாக, வித்தியாசப்பட்ட ஒரு எலியாவை போல அவன் இருக்கிறான். இதை மத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். இந்த காட்சி உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். கவனியுங்கள், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது. இந்த மனிதன் மற்ற மனிதர்களைப் போல எல்லா விதமான கலப்பு உணவுகளை உண்ணாமல் இயற்கையாகவே இருக்கிற வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் தின்கிறான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, he was most sanctified person. அவன் ஒரு பரிசுத்த வாழ்வை வாழ்கிற மனிதன், சமுதாயத்தை விட்டு பிரிந்து தன்னை தேவனுக்கு முன்பாக காத்து கொண்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த மனிதன் தான் இயேசுவுக்கான ஆரம்ப வழியை மக்கள் மனதில் ஆயத்தப்படுத்துகிறான். He was preparing the hearts of the people to receive Jesus Christ. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாடம். இதுவரைக்கும் நான் நடத்தினதில் 3 விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று, இந்த யோவான் அடைமொழியாக யோவான் ஸ்நானன், ஏனென்றால் அவன் ஞானஸ்நானம் கொடுக்குறதே வேலையாக இருந்தான், அதனால் அதுக்கு அவனுக்கு அந்த பேர். 2வது, இவனுடைய பெற்றோர் சகரியா எலிசபெத் வயது சென்று கிழவர்களாக மலடியாக இருந்தவருடைய வீட்டில் தேவதூதன் வந்து வாக்களித்து பேர் சொல்லி அந்த வாக்குறுதி நிறைவேறும் காலம் வரைக்கும் அவனுடைய அப்பா ஊமையாக இருந்தார். இதையும் நீங்கள் மனசில் வச்சுங்க. 3வது, இந்த மனிதன் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய ஒரு சத்தத்தை போல எலியா என்ற அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனுடைய வரத்தோடு வல்லமையோடு ஒட்டக மயிர் ஆடை அணிந்து வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உண்டு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை செய்கிறார். இந்த மனிதன் இயேசுவை பற்றி என்ன சொல்கிறார்? யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்திலே வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதே யோவான் 1வது அதிகாரம் 36வது வசனம் பாருங்கள். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக வந்த மனிதன் மனிதர்களுக்கு இயேசுவை தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறான். பாவங்களை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறான். யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தார் யாவருக்கும் என்று சொல்கிறான். இப்படி தான் இயேசுவை அவர் அறிமுகப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த யோவானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏனென்றால் யோவான் ஒரு மனிதன், மனுஷனால் பிறந்தவன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தேவனால் உண்டானவர். இந்த வேறுபாடை மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 3வது அதிகாரம் 11ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். 1, அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. 2, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இங்கே யோவான் ஸ்நானன் தன்னை எந்த அளவிலே தாழ்த்துகிறார்? இயேசு கிறிஸ்துனுடைய பாதரட்சைகளை எடுப்பதற்கு கூட, சுமப்பதற்கு கூட
நான் தகுதியற்றவன் என்று சொல்கிறார். இரண்டாவது, நான் வெறும் தண்ணியில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலே திருமுழுக்கு ஆகிய ஞானஸ்தானத்தை கொடுப்பார். இந்த அடையாளத்தை அவன் உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக இருக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் சொல்லுகிறார். மத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதிரையோ அவிராத அக்னியிலே சுட்டரிப்பார் என்றான். அதாவது இயேசுனுடைய நியாய தீர்ப்பில் நல்ல கோதுமை களத்தில் சேர்க்கப்படுவது போலவும் பதரை விவசாயி கூட்டி எரிப்பதைப் போல நியாய தீர்ப்பில் அக்கிரமக்காரரை தேவன் அக்னியிலே நரகத்தில் தள்ளுவார் என்பதையும் இங்கே அவர் குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த யோவான் ஸ்நானன் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இங்கே ஒரு முக்கியமான கேள்வி உங்கள் மனதில் ஏற்படும். யோவான் கையில் தானே இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார், அப்போ யோவான் பெரியவரும் இயேசு சின்னவரும் ஆயிடுவார்? அப்படி அல்ல. யோவான் இடத்துல இயேசு ஞானஸ்தானம் பெற்றதன் நோக்கம், பூமியிலே மாம்சத்தில் வந்த இயேசு தேவனுடைய நீதியை நிறைவேற்றவும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்கவும் ஞானஸ்தானத்தை அவர் பெற்றுக்கொண்டார். Jesus was baptized not for the remission of sin, but to fulfill God's righteousness. பாருங்கள், மத்தேயு 3வது அதிகாரம் 13 முதல் கவனிப்போம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, கவனிங்கள், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். 15ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. டு ஃபுல்ஃபில் ஆல் ரைச்சஸ்னஸ். இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறது என்று உரைத்தது. இது யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார் தேவ நீதி நிறைவேற்றும்படி. அப்பொழுது வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல, புறா பரிசுத்த ஆவி இல்லை, புறாவை போல உனக்கு ஒரு அடையாளமாக அவர் மீது இறங்கினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுதான், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், நான் இவரிடத்தில் பிரியமாக இருக்கிறேன். இங்கிருந்தான் புதிய ஏற்பாடு நமக்கு துவங்குகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துக்கு நாம் செவி கொடுக்கும்போது அது புதிய ஏற்பாட்டினுடைய போதனையாக இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்டோம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இந்த யோவான் ஸ்நானகனுடைய மரணம் எப்படி ஏற்பட்டது என்றதை நம்ம படிக்கிறோம். அதாவது இந்த யோவான் ஸ்நானன் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் தீர்க்கதரிசியாக இருந்து பாவத்தை குறித்து கண்டித்து பேசினான். அப்படி அவன் கண்டித்து பேசும்போது யூதேயா தேசத்தில் ஏரோது, அவனுடைய சகோதரனுடைய பேர் பிலிப்பு, அவனுடைய மனைவி இழுத்து தான் வச்சுக்கிட்டான். இது தவறு, நீ அரசனே ஆனாலும் உன் சகோதரனுக்கு நீ துரோகம் பண்ண முடியாது, இது விபச்சார குற்றம் என்று அவன் பேசினான். இதுக்காக யோவான் ஸ்நானனை பிடிச்சு ஜெயிலில் வச்சுட்டாங்க. இந்த கருத்தை மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பியின் மனைவி யோரோதியாள் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாக இருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். இந்த இடத்துல யோவான் ஸ்நானகனை
புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசி என்று அழைக்கிறது. John the Baptist is called a prophet. Therefore, he was the first prophet in the New Testament. புதிய ஏற்பாட்டினுடைய முதல் தீர்க்கதரிசியாக இந்த யோவான் ஸ்நானன் இருக்கிறார். இதுக்கு தொடர்ந்து வருகிற ஒரு பகுதி நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம நாட்டில் துக்ளக்குன்னு ஒருத்தன் ஆண்டான் இல்லையா, அந்த அரசனை போன்ற ஒருவனாக இந்த ஏரோது இருக்கிறான். ஒரு நாள் இந்த ஏரோதுக்கு பிறந்த நாள் விழா நடக்குது. அப்போது இந்த பிலிப்புனுடைய மனைவியை ஏரோது எடுத்துக்கிட்டார் இல்லையா, அவள் வழியாக ஒரு பெண் பிறக்கிறாள், ஒரு பெண் குழந்தை. அது கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து ஒரு 12-13 வயது இருக்கும். அவள் அரசனுக்கு முன்னால் கொலு மண்டபத்தில் நடனம் ஆடுறா. அந்த நடன அழகில் மயங்கி போன ஏரோது ராஜா, நம்ம ஊர் அரசர்கள் சிலர் அப்படி தான் செய்தாங்க. என்ன சொல்கிறான், இந்த இந்த சொக்குப்பிடி ஆட்டத்தில் மயங்கிட்டேன் நான், என்னுடைய தேசத்தில் நீ பாதி கேட்டால் கூட உனக்கு நான் தந்துடுறேன். யாராவது செய்வான் அந்த மாதிரி? நிறைய அரசர்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு திமிரு தான், ஒரு தைரியம். உடனே அந்த பெண் என்ன செய்தா, தன்னுடைய தாயின் இடத்துல போய் அரசர் அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற தேசத்தில் பாதியை வேணா கூட உனக்கு தரேன்னு சொல்கிறாரு, நான் என்னமா செய்யணும் அப்படின்னு போய் கேட்குது. அந்த பொல்லாத பெண் ரொம்ப காலமாக அவளுடைய மனசில் ஒரு வடு இருந்தது. அந்த யோவான் ஸ்நானன் இருந்தான் இல்லையா, அவன் ஜெயிலில் இருக்கான். அவனால் தானே இந்த ஊருக்கே தெரிஞ்சது நம்ம வாழ்க்கை, அவனை கொன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. மக கேட்குறா, அரசன் இப்படி சொல்கிறாரு, நீ என்னம்மா சொல்கிறன்னு கேட்டால் இவன் என்ன சொல்கிறா, நீ போய் அரசங்கிட்ட சொல்லு, இந்த சிறைச்சாலையில் இருக்கானே யோவான் ஸ்நானன், அவனுடைய தலையை வெட்டி ஒரு தாம்பள தட்டில் வச்சு எனக்கு கொடு என்ன நீ கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புனான். சகோதரர்களே, மாணவர்களே, எவ்வளோ கேவலமான பிசாசனுடைய ஒரு தந்திரம். இன்றைக்கும் நம்முடைய வீடுகளில் நீதிமான்களுடைய தலைகளை தட்டில் வைத்து நாம் பந்து விளையாடுகிறதை போல இந்த தேசத்தில் நடக்கிற அக்கிரம காரியங்களை நாம் இன்றைக்கும் கவனிக்கிறோம். பாருங்கள், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 6 முதல் படிக்கிற கவனிங்க. அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தலத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா துக்கமடைந்தான். ஆனாலும் ஆணை நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற் கூடத்திலே யோவானை சிரசேதம் பண்ணுவித்தான். அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்திலே கொண்டு போனாள். இவ்விதமாக யோவான் ஸ்நானன் என்ற அந்த முதல் தீர்க்கதரிசி ஒட்டக மயிரும் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தின்று தேவனுடைய வார்த்தையை வனாந்தரத்தில் அறிவித்து கொண்டிருந்த மனிதன், தேவன் நீதிக்கு கீழ்ப்படிந்து இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அந்த மனிதன், அவனுடைய முடிவில் சிறைச்சாலையில் தலை வெட்டப்பட்டவனாக மரித்து விட்டான். இந்த துயர சம்பவம் புதிய ஏற்பாட்டு வரலாற்றை கலக்கமடைய செய்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தருக்கு பிரியமான மக்கள் உலகெங்கிலும் துன்பப்படுவதை பார்க்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு சொன்னார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். You are blessed when you are suffer as a righteous person. ஆகவே நண்பு சகோதரர்களே, இந்த நாளில் கேட்ட இந்த நற்செய்தி புரிந்து கொள்ளுங்கள். இந்த மனிதன் இயேசுக்கு முன்னாலே பள்ளங்களை மேடுகளாக உயர்த்தும்படி, மேடுகளை பள்ளங்களாக தாழ்த்தும்படி, மனிதனுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்த, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்ல, கர்த்தருடைய வருகையை அறிவிக்க முன்னோடியாக வந்தவன் என்று சொல்லி இந்த நற்செய்தி நிறைவு செய்கிற நாளை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, யோவான் ஸ்நானன் அவனுடைய வாழ்க்கை குறித்து அற்புதமான நற்செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உணர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்திடலும்.
ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும் மகா பரிசுத்த நிறைந்த அன்பான எங்கள் தகப்பனே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?